Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 12/8/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:10க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அப்டேட் தான். ஏன்னா காலையிலேருந்து சார் ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் உண்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் எதிர்பாருங்கள், ரிவைஸ்டு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் 8வது முறையாக நீட்டிக்கப்பட உள்ளது. ஏங்க சார், நாங்கள் இவ்வளோ டென்ஷனோடு இருக்கிறோம், இவ்வளோ பதட்டத்தோடு இருக்கிறோம், உங்களுக்கு ஜோக்காக இருக்குதா அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பதட்டமும் அதே டென்ஷனும் எனக்கும் உண்டு. ஏன்னா எப்போவெல்லாம் நம்ம கொஞ்சம் பேனிக்காக இருக்கிறோம் இல்லை டென்ஷனாக இருக்கிறோமோ அப்போவெல்லாம் நாமளே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்டு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படிங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான ஸ்லைடை அடுத்தது கொடுத்துருக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்புக்கான ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம், அதனால் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, மறக்காமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் கொடுக்குறக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, 8வது முறையாக எப்படிங்க சார் ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் நீட்டிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கான ப்ரூஃப் எங்கே அப்படின்னா, அதுக்கான ப்ரூஃப் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா 12/8/2025 எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். 12/8/2025 பீகாரில் வந்த நோட்டிஃபிகேஷன். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், எந்த ஒரு ஸ்டேட் கவுன்சிலிங்கும் தன்னிச்சையாக ஷெட்யூல் போட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கொடுக்குற அந்த ஷெட்யூலை தான் எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் கவுன்சிலிங்க்கான ப்ரொசீஜர். சரி, அப்போது இந்த பீகார் ஸ்டேட் மட்டும் எப்படி கொஞ்சம் அட்வான்ஸாக ரிவைஸ்டு ஷெட்யூலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மெயில் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக போட்டாங்க. அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி பீகார், இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் 12/8/2025, ரிவைஸ்டு டேட் ஃபார் ஃப்ரெஷ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கம் சாய்ஸ் ஃபில்லிங் எடிட்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட்டா ரவுண்ட் 1 and 2 13/8/2025, 13/8/2025. இப்போ நம்ம 12ஆம் தேதியில் இருக்கிறோம். ஓகேங்களா, அப்போது ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் 12/8/2025. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போது மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? பீகாரில் 13/8/2025. நம்ம ஆல்ரெடி எல்லாமே செஞ்சு வச்சுட்டோம். நம்ம மீன்ஸ் தமிழ்நாட்டில். இந்த பீகார் ஸ்டேட்டுக்கு ரிவைஸ்டு ஷெட்யூல் இருக்குது அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த ரிவைஸ்டு ஷெட்யூல் அப்படிங்கிறது பொருந்தும். அது எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, அடுத்த ஸ்லைடில் வச்சுருக்கிறேன். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வித் பேமெண்ட் த்ரூ த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI பை ரெஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட். லாஸ்ட் டேட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட்டா, இது உங்களுக்கு க்ரீனும் பிங்க்கும் ஓவர்லேப் ஆகிடுச்சு. 18/8/2025 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணினதை எடிட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்கான லாஸ்ட் டேட்டு 18/8/2025. இது ஸ்டேட் கவுன்சிலிங்கான ஷெட்யூல். அப்போது பீகார் ஸ்டேட்டில் இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட் கவுன்சிலிங்கும் யூனியன் டெரிட்டரிஸும் இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சாச்சு. மெரிட் லிஸ்ட் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 20/8/2025. ஓகேங்களா, சரி. அப்புறம் ரவுண்டு 1 ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டு 24/8/2025.
ஓகே, இப்போது ஒரு கேண்டிடேட்டுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா அவங்க ரவுண்டு 1ல் அலாட் ஆன சீட்டை அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 24/8/2025 28/8/2025 வரைக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒதுக்கப்பட்ட அந்த கல்லூரியில் முதல் சுற்றில் நடைபெறும் நாள் 26/8/2025 28/8/2025 வரைக்கும். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆகட்டும், இல்லை வேறு எந்த ஸ்டேட் கவுன்சிலிங் ஆகட்டும், டாக்குமெண்ட்டை வந்து ஆன்லைனில் அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத எங்கே செக் பண்ணுவாங்க? உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதோ அந்த காலேஜில் உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அப்படியே அட்மிஷன் போட்டுருவாங்க. அதற்கான நாள் 26/8/2025 28/8/2025 வரைக்கும். அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது? ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் மாறப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. எப்படி சார் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் ஆர்டர் 14ஆம் தேதியிலிருந்து, ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம 12ஆம் தேதியில் இருக்கிறோம், 14லேருந்து 22 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஆனால் பீகார் ஸ்டேட்டில் பாருங்கள், இன்றைக்கி வந்த லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் 24லேருந்து 28ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் போஸ்ட்போன் ஆகுது. அப்போது அதாவது லாஸ்ட் டேட் டு ஜாயின் யுவர் அலாட்டட் காலேஜ் 28. அப்போது 22ஆம் தேதியிலிருந்து இன்னும் ஒரு 6 நாட்கள் நீட்டிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல். இன்னமும் நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்கில், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வரவில்லை. கூடிய விரைவில் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படிங்க சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு எம்சிசி வெப்சைட்டில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடக்குது, ரவுண்டு 1க்கு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற அந்த டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த டென்டேட்டிவ் டேட் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பயர்டு, அதாவது காலாவதி ஆகிவிட்டது. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாவில் 21 ஜூலைலேருந்து 9 ஜூலை 9 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது ஆல் இண்டியா கோட்டா வந்து இப்போது நம்ம எத்தனாம் தேதியில் இருக்கிறோம்? 12 ஆகஸ்ட்டில் இருக்கிறோம். அப்போது 9ஆம் தேதியிலிருந்து ஆல்ரெடி 3 நாள் தள்ளி போகுது, ஓகேங்களா. லாஸ்ட் டேட் டு ஜாயினிங் 18 ஆகஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னமும் நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நேற்று இரவு வரை அப்படின்னு வெப்சைட்டில் இருக்குது. அது முடிஞ்சுதா, இல்லை இன்னும் நீட்டிக்க போகிறாங்களா, இல்லை சாய்ஸ் லாக்கிங் முடிஞ்சுதா, அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இது எந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக எம்சிசி வெப்சைட்டில் வெளியிடப்படவில்லை. ஸோ இந்த தேதி அப்படிங்கிறது மாற்றத்திற்குட்பட்டது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் ஸ்டேட் கவுன்சிலிங் இன்க்ளூடிங் பீகார், இன்க்ளூடிங் தமிழ்நாடு, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அந்த 3 நாட்கள் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட உள்ளது, ஓகேங்களா. சரி, இது எல்லாமே வந்து எனக்கு கிடைச்ச டேட்டாவின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி வருடங்கள் வரைக்கும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது தன்னிச்சையாக எந்த ஒரு மாநிலமோ அல்லது எந்த ஒரு யூனியன் பிரதேசமோ அவங்க இஷ்டத்துக்கு போட முடியாது. ஆல் இண்டியா கோட்டா என்ன டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுக்குறாங்களோ அதிலிருந்து 1 or 2 days இல்லைன்னா அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நாள் அல்லது முன்பின் வரலாம், ஓகேங்களா. ஆனால் ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய அந்த டென்டேட்டிவ் டேட்டை தான், சரி, ஆல் இண்டியா கோட்டா கொடுத்த ஸ்டேட் கோட்டாவுக்கு கொடுத்துருக்கிற அந்த டென்டேட்டிவ் டேட்டாவை தான், அந்த டேட்டை தான் எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணணும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ பீகார் எந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா கொடுத்த ஷெட்யூலை தான் ஃபாலோ பண்ணுது, ஓகேங்களா. அப்போது கூடிய விரைவில் மற்ற மாநிலங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும், யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும், சரிங்களா. அப்போது உங்களுக்கு வந்து 13ஆம் தேதி திரும்பவும் எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு
ஸ்டேட் கவுன்சிலிங்கில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசி நாள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 24ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே, இன்பிட்வீன்லேயே உங்களுக்கு வந்து 24ஆம் தேதியிலேருந்து 28க்குள்ளே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பை முடிச்சுட்டு கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 28ஆம் தேதியாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த பொறுப்பு துறப்புடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்காக நம்ம போடலை. ஃபேக்ட் என்னவோ எந்த மாதிரி டென்டேட்டிவ் ஷெட்யூல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you. Have a nice day.